ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தோசை மாவு நீண்ட நாட்களுக்கு புளிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன டிப்ஸுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மாவு அரைக்கிறதுக்காக நான் அரிசி தான் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க அரிசி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி. ரேஷன் அரிசியோட அந்த பிசுபிசுப்பு தன்மை வாடை இல்லாமல் எப்படி இட்லிக்கு மாவு அரைக்கிறதுங்கிற வீடியோ நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மாவுக்கு அரிசியோட அளவு எவ்வளோங்கிறத பார்த்துடலாம். கடை அரிசியாக இருந்தாலும் சரி, ரேஷன் அரிசியாக இருந்தாலும் சரி, நம்ம எதில் அளக்கிறோமோ அதில் 4 பங்கு அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. டம்ளரில் அளந்தீங்கன்னா 4 டம்ளர் எடுத்துக்கோங்க. உலக்கில் அளந்தீங்கன்னா 4 உலக்கு அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக உளுந்தோட அளவு எவ்வளோங்கிறத பார்க்கலாம். உளுந்து எப்போதுமே வாங்கும் போது நல்லா பிராண்டடான உளுந்தாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ 4 பங்கு அரிசினா எதில் நம்ம 4 பங்கு அரிசி அளந்தோமோ அதில் 1 பங்கு அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. அரிசி உளுந்து ரெண்டையும் தனித்தனியாக அலசிட்டு ஊற வச்சுக்கலாம். எதுக்காக தனித்தனியாக ஊற வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, உளுந்தை பொறுத்த வரைக்கும் 1/2 மணி நேரம் ஊறினாவே நல்லா சாஃப்டாக ஊறிடும். அரைச்சாலும் நல்லா நெய்ஸாக அரைஞ்சிரும். ஆனால் அரிசியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. குறைஞ்சது 6 மணி நேரமாவது அரிசி நல்லா ஊறணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக ஊறி அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அரிசி உளுந்து ரெண்டையும் நல்லா அலசிட்டு வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அரிசி உளுந்து ரெண்டையும் தனித்தனியாக அலசினதுக்கப்புறமா ஒன்றா சேர்த்து கூட ஊற வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ அரிசி உளுந்து ரெண்டையும் ஒன்றா சேர்த்து தான் அரைக்க போகிறோம். இப்போ வெயில் நேரமாக இருக்கிறனால எப்படி மாவு அரைச்சி வச்சாலும் மாவு சீக்கிரமாகவே புளிச்சு போயிடும். அதுக்காக நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஊற வைக்கிற அளவை கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக 6 மணி நேரம் அரிசி உளுந்து ஊற வைப்பீங்கன்னா, இப்போ இந்த வெயில் காலத்தில் மட்டும் 2 மணி நேரம் மட்டும் அரிசி உளுந்தை ஊற வச்சா போதும். அரிசி உளுந்து நல்லா ஊறி இருக்குது. நான் 2 மணி நேரம் மட்டும்தான் ஊற வச்சுருந்தேன். இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம மாவு அரைச்சிக்கலாம். இதுக்காக நான் கிரைண்டரில் தான் மாவு அரைக்க போகிறேன். நீங்கள் மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்தாலும் அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் மாவு அரைச்சாலும் சரி, மிக்சியில் மாவு அரைச்சாலும் சரி, கண்டிப்பாக நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் அண்ட் ஐஸ் வாட்டர் தான். நம்மளால் வெறும் ஐஸ் க்யூப்ஸ் மட்டுமே போட்டு மாவு அரைக்க முடியாது. அதனால் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஐஸ் க்யூப்ஸை போட்டிங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாகவுமே நல்லா சில்லுன்னு ஆயிரும். இப்போ இந்த சில் தண்ணியை சேர்த்து தான் நம்ம மாவு அரைக்க போகிறோம். ஏன்னா மாவு நீங்கள் கிரைண்டரில் அரைச்சாலும் மிக்சியில் அரைச்சாலும் மாவு அதிகமாக சூடாயிரும். அந்த சூடாகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஐஸ் வாட்டர் சேர்க்குறோம். கண்டிப்பாக மாவு புளிச்சு போகாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நான் கிரைண்டர் நல்லா அலசிட்டு வச்சுருக்கேன். உளுந்தை போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஐஸ் வாட்டரை தான் நான் சேர்க்குறேன். வெறும் ஃபஸ்ட்டு உளுந்தை மட்டுமே நம்ம போட்டுவிட்டோன்னா உளுந்து அடியில் போய் அப்படியே எல்லாம் உட்காந்துரும். அதுக்காக ஐஸ் வாட்டரை கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை வடித்து வச்சுருக்க உளுந்தை போட்டு மாவு அரைச்சிக்கலாம். மாவு அரைக்கிறதுக்காக அரிசி உளுந்து அதிகமான அளவில் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா ரெண்டையும் தனித்தனியாக ஊற வைக்க வேண்டியது கிடையாது. அரிசி உளுந்து ரெண்டையுமே நல்லா தனித்தனியாக அலசிட்டு அதுக்கப்புறமா ரெண்டையும் சேர்த்து ஒன்றா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி உளுந்து ரெண்டையுமே சேர்த்து நம்ம மாவு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் நான் இன்றைக்கி அரிசி உளுந்து கொஞ்சம் அளவில் தான் அரைக்க போகிறேன். அதனால் அரிசி உளுந்தை தனித்தனியாக அலசிட்டு தனித்தனியாக ஊற வச்சு ஃபஸ்ட்டு உளுந்தை மட்டும் போட்டு ஆட்டிக்கலாம். உளுந்து பாருங்கள், இப்போ பாதி ஸ்டேஜுக்கு அரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜுக்கு நம்ம அரைஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதிலே போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். எதுக்காக நம்ம அரிசி உளுந்து ரெண்டையும் சேர்த்து ஒன்றா அரைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, மாவு அரைக்கிற டைமிங் கம்மியாகும். இதுவே நீங்கள் உளுந்தை தனியாக அரைச்சிங்கன்னா உளுந்தை தனியாக அரைக்கிறதுக்கு ஒரு டைமிங் ஆகும். அதை கை போட்டு அள்ளுவோம். அடுத்ததாக அரிசி போடும் போது அரிசி அரைகிற டைமிங் ஒரு டைமிங் அரையும். கை போட்டு அள்ளிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதனால் கண்டிப்பாக மாவு சீக்கிரம் புளிச்சு போயிடும். அதனால் நம்ம 2 தடவையாக ஆட்டாமல் அரிசி உளுந்து ரெண்டையும் ஒன்றா போட்டு ஆட்டிட்டோன்னா ஆட்டுற டைமும் கம்மியாக இருக்கும். கை போட்டு அள்ளுறதுனாலையும் கொஞ்சம் நேரம் தான் மாவில் கை போட்டு அள்ளுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அரைக்கிறோம். அடுத்ததாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாவு அரையும் போது கை போட்டு நம்ம அந்த ஓரத்தில் உள்ளதை வலிச்சு விடாமல் கண்டிப்பாக மரக்கரண்டி வச்சு, இல்லை பிளாஸ்டிக் கரண்டி இருந்தால் கூட ஓகே, கரண்டி வச்சுட்டு வலிச்சு விடுங்க. இதனாலையும் மாவு சீக்கிரம் புளிச்சு போகாமல் இருக்கும். நம்ம ஒவ்வொரு தடவையும் மாவை வலிச்சு விட்றப்ப கை போட்டு வலிச்சோன்னா நம்ம கையில் இருக்கிற ஹீட் மாவில் பட்டு சீக்கிரமாகவே மாவு புளிச்சு போயிடும். இந்த டிப்ஸு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
இப்போ மாவு நல்லா அரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மாவை அரைக்கிற பக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாவை ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, அப்புறம் இட்லி டேஸ்ட்டே இருக்காது. இட்லி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு வலுவலுன்னு இருக்கும். அதனால் மாவை ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொரகொரப்பு தன்மை இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ மாவு நல்லா அரைச்சிட்டோம். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க மாவை ரொம்ப நாள் வரைக்கும் புளிச்சு போகாமல் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்காக தான் முக்கியமாக நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மாவை அரைச்ச மாவை நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவோட பக்குவமும் நமக்கு முக்கியம். ரொம்ப தண்ணியாக மாவு அரைக்கக்கூடாது. ஓரளவுக்கு நீங்கள் கெட்டி ஆட்டிட்டாலும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ நம்ம மாவை நல்லா கலந்து வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, வெளியில் வச்சாலும் சரி, மாவு வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க. இதுவே நீங்கள் மாவை வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா இந்த டப்பா அளவுக்கு அகலமான பாத்திரத்தில் நல்லா சில்லுன்னு இருக்கிற மாதிரி தண்ணி பிடிச்சி அதில் இந்த மாவு டப்பா வச்சுட்டிங்கன்னா மாவு புளிச்சு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, வெளியில் வச்சாலும் சரி, மாவு டப்பா உள்ள இந்த மாதிரி நீங்கள் வாழை இலை வச்சுக்கோங்க. வாழை இலை அல்லது வெத்தலை கூட வச்சுக்கலாம். வெத்தலை வைக்கிறதுனாலையும் மாவு சீக்கிரம் புளிச்சு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம வச்ச இலைக்கு மேலே நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை இது ஃபுல்லாக சேர்த்துருங்க. எப்போதுமே டப்பா ஃபுல்லாக சேர்த்துடக்கூடாது. டப்பாவோட முக்கால் அளவுக்கு மட்டும் மாவு சேர்த்துக்கிட்டால் போதும். எப்போதுமே மாவை ஒரே டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணாதீங்க. 2 பாத்திரத்தில் தனித்தனியாக மாவு வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப நாள் வரைக்கும் மாவு புளிச்சு போகாமல் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இப்போ டப்பாவில் வச்சுருக்க மாவில் நம்ம உப்பு போடக்கூடாது. எப்போதுமே உப்பு போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே மாவு புளிச்சு போயிடும். இப்போ இந்த மாவை நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சு ஸ்டோர் பண்ண போகிறேன். அதுக்காக மாவு சீக்கிரமாக புளிச்சு போகாமல் இருக்கிறதுக்காக நான் திரும்பவும் வாழை இலை தான் எடுத்திருக்கேன். வாழை இலை அல்லது வெத்தலை கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா உள்பக்கம் வந்து மாவு மேலே படுற மாதிரி ஃபுல்லாக திருப்பி வச்சுருங்க. இந்த மாவு புளிக்கிற வரைக்கும் நம்ம வெளியிலே வச்சுருக்க வேண்டாம். மற்ற நாளாக இருந்தால் மாவு புளிச்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைப்போம். ஆனால் இப்போ வெயில் சீசனுங்கிறனால மாவு சீக்கிரமாக புளிச்சு போயிடுது. அதனால் நீங்கள் மாவு புளிச்சதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லாவே புளிச்சிரும். அதனால் அரைச்ச மாவில் உப்பு போடாமல் புளிக்க வைக்காமல் உடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நீங்கள் கேட்கலாம், மாவை உடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா புளிக்காமல் இருக்கிறனால மாவு சீக்கிரமாக கெட்டு போயிடும்னு கேட்பீங்க. கண்டிப்பாக மாவு கெட்டு போகாது. ஏன்னா நம்ம எப்போதுமே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த உடனே இட்லி தோசை சுட மாட்டோம். மாவை எடுத்து ஒரு அரை மணி நேரமாவது வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இட்லி தோசை சுட ஆரம்பிப்போம். நீங்கள் எப்போதுமே ஃப்ரிட்ஜில் இருந்து மாவை எடுத்து வைக்கும் போது டப்பாவோடு எடுத்து ஃபுல் மாவையும் வெளியில் எடுத்து வைக்காமல் உங்களுக்கு தேவையான அளவு மாவை மட்டும் ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துக்கோங்க. இட்லி சுடுற மாதிரி இருந்தீங்கன்னா உப்பு மட்டும் போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் இட்லியை சுட்டுக்கலாம். இதுவே தோசை சுடுற மாதிரி இருந்தீங்கன்னா உப்பு ப்ளஸ் தண்ணி 2ஐயும் மிக்ஸ் பண்ணி தோசை மாவு அளவுக்கு கரைச்சி வச்சுட்டு நீங்கள் தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். இப்படி செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் மாவு புளிச்சு போகாமல் இருக்கும். டப்பாவில் இருக்கிற மாவை நீங்கள் அப்படியே எடுத்து வெளியில் மொத்தமாக வெளியிலே வச்சுட்டிங்கன்னா மாவு சீக்கிரமாகவே புளிச்சு போயிடும். 1 வீக் கூட நம்மளால் வச்சு யூஸ் பண்ண முடியாது. 2 நாளையிலே மாவு சீக்கிரமாக புளிச்சு போயிடும். இப்போ கொஞ்சம் மாவு மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் காலையில் மாவு அரைச்சி நைட்டு இட்லி சுடுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை நைட்டு மாவு அரைச்சி காலையில் இட்லி சுடுற மாதிரி இருந்தாலும் சரி, இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுருங்க. உப்பு போட்டு கலந்து வச்ச மாவு சீக்கிரமே நமக்கு புளிச்சிரும். புளிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம இட்லி சுட ஆரம்பிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிட்டே சின்ன சின்ன டிப்ஸை நீங்களும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா மாவு சீக்கிரமாகவே புளிச்சு போகாமல் இருக்கும். அதுவும் இந்த வெயில் நாளைக்கு 1 வீக் வரைக்கும் நம்ம மாவை தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். Thank you for watching. Thank you friends.